இது ஒரு சேஃப்டி ப்ரோக்ராம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் கொஞ்சம் சிக்கனமாக வரும். மாதம் சொல்லி எடுத்து 30 நாள் யூஸ் பண்ணுறதா 40 நாள் யூஸ் பண்ணுறது உங்கள் தான் இருக்குது. அந்த மாதிரி எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தூங்கி எடுத்த உடனே டக்குன்னு போய் டவர் வருவீங்க, இல்லாட்டி லைட் போடுவீங்க, சுவிட்ச் போடுவீங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தூங்கி எழுதும் போது அந்த கிச்சன் என்ன ஸ்மெல் வருதான்னு பார்க்கணும். இதில் கண்டிப்பாக எத்தனாலும் ஒரு இது கலக்கலாம், கெமிக்கல், அதான் அந்த ஸ்மெல் இருக்கும். மீதிக்கு நம்மளுக்கு அந்த கலர் தெரியாது. என்னென்னு அந்த ஸ்மெல்லு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், போய் கூட போடக்கூடாது. எது எப்படின்னு அப்படியே இருக்கணும். ஜெனரலி கதவும் திறந்து விட்டுட்டு எங்கே லீக் ஆகுதோ அதை பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைட் சுவிட்சு போட்டு கற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட். சிக்கனமாக செலவு பண்ணி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சில நேரத்தில் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் போய் ஒரு பொருள் எடுத்து வருது, அப்புறம் சீரியல் பார்த்துட்டே செய்யுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேஸ் பார்த்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதனால் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன சாப்பாடு செய்தாலும் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செய்தாலும் அதுக்கு தேவையான ஆயத்தமான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சாம்பார் செய்ய போகிறீங்கன்னா காய் என்ன காய் நீங்கள் செய்ய போகிறீங்களோ பொருள் என்ன செய்யணும் அதை கட் பண்ணி வச்சு பார்த்து வச்சுட்டு அடுப்பான வச்சு அப்புறம் எண்ணெய் போயிருக்கிறாங்க கடுகு இருக்கிறாங்க போட்டு அந்த மாதிரி நேரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இதில் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டவ்வில் சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 14 கிலோ அது இரும்புல இருக்கும். அது உயிருக்கு ஆபத்தான ஒரு சிலிண்டர். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சா உயிருக்கு ஆபத்து. இப்போ கவர்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணி இதில் நெருப்பு கொடுத்து நான் பிடிச்சி அப்படியே சுருங்கி வருது, அந்த மாதிரி வரும். இது ஒரு சின்ன பாப்பா போச்சு வந்துச்சா ஒரு கிலோ 10 கிலோ வெயிட் கிடையாது. இப்போ இதே வீட்டில் இருக்கிறவங்களால இது மாதிரி தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஆம்பளோட ஹெல்ப் பண்ணிக்கிட்டா உங்கள் தம்பியோ அப்பாவோ அம்மா யாருக்கு வேணாலும் கூட கொடுத்தா அதை வைக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டில் இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. கெமிக்கலாக வெடிக்காத வீட்டு காசு கிடையாது. இதுதான் வெயிட்லெஸ். பார்த்தீங்கன்னா 940 ரூபாய். இது 679 ரூபாய் தான். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு மாதம் வரும். ஒரு பெரிய குண்டான வச்சுட்டோம். நீங்கள் கீழே குண்டுமே அடிச்சுட்டே இருப்பீங்க. சிலிண்டர் ஓப்பனில் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எரியாது. 3ஆவது தடவை இதெல்லாம் பார்த்தோம். அப்போ புக்கு பார்த்த மாதிரி வரும். கையில் போட முடிஞ்சு போகிறோம். இது அப்படி இல்லை, ஒரே ஒரு செகண்ட் ஆக்சுவலே எவ்வளோ லென்த்து பார்க்க வேண்டியதாக உள்ளே உள்ள ஆச்சுன்னா அது இதுவாங்க. இப்போ இந்த ஃப்ளேம் நீட் ஆகுது, சின்னதாக வேணும், சின்னதாக வைக்கலாம். நீட்டாக இருக்குல்ல, இது எப்படி எரியுதுன்னா தீபாவளி மசாலா இது பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்காது. குழந்தைக்கு ரெப்பரை யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இது குழந்தைக்கு அவன் தீபாவளி பண்ணி அது சேஃப்டி. அதுக்காக வச்சு ஒரு லாக் வச்சுருக்கேன். அதை என்ன ஆக்சுவலாக ஆக்டிவேட். ரெண்டாவது இதில் நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் தான் இதில் இருக்குது. இது ஒரு சின்ன டேங்க். இந்த டேங்க்கு இது காலி ஆச்சுன்னா அந்த டேங்க்கு இந்த மாதிரி சின்னதாக ஒன்று அதிலே சேர்த்து வச்சுருக்கோம். இது கீழே ஒரு சந்து இருக்கும். அதில் வச்சு ஒரு அழுத்த எடுத்துனா போதும். இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு 5 நிமிஷம் தான் அந்த டேங்க் ஃபில் ஆகிடும். டேங்க் ஃபில் ஆகிட்டு திருப்பி நீங்கள் எப்போ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வச்சுக்கிங்கன்னா இப்போ பழைய சிலிண்டர் இதில் 14 கிலோ அதுக்காக இது கட்டிக்கலாம். இந்த 4 வீல் போட்டு 210 ரூபா தான் இருக்குது. தூக்கி மேலே வச்சு உங்களுக்கு சுற்றி எங்கே வேணாலும் பயணம் கீழே சுற்றி பிடிக்காது. அந்த மாதிரி இல்லை உங்கள் புக்கு கொடுத்துட்டு அந்த புக்கில் 2 நம்பர் கொடுத்து வச்சுருங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த வண்டி நம்பர் சொல்லிவிட்டு இல்லை அந்த வண்டியில் யார் டிரைவருக்கான அவன் பேரை தொட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருமா, எக்ஸ்ட்ரா வாங்கிறது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி ஓட்டிட்டு போகிறோம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ என்ன அவசரம் இருந்தாலும் அந்த நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துன்னு கொடுக்குறாங்க. அந்த 4 பேரை சொல்லி அனுப்பிடுங்க. நீங்கள் கொடுத்துட்டா வாங்கி வரணும். 656 41 645 645 முத்து. இல்லைம்மா, உங்க கையில் போட்டால் சரியாக உட்காராது. இப்போ ஒரு மோல்டு கொஞ்சம் பெருசாக தான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் அந்த டைமுக்கு ஒரு அளவு ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஃபோன் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச டைமுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் அட்டன் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருவோம்.
பியாண்ட் 7 o'clock 8 o'clock ஃபோன் பண்ணா தான் எங்களுக்கு வரும். நம்ம சொல்றேன் நம்ம ஒரு தப்பு பண்றாங்க என்ன தெரியுமா? சரியான நேரத்தில் புக் பண்ணதில்லை. தம்பி புக் பண்ணல ஒரு 50 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்துறேன் எக்ஸ்ட்ரா. இல்லை எங்களுக்கு எப்படின்னா 2 நாள் வரைக்கும் கவர்மெண்ட் சும்மா இருப்பான். 3ஆவது நாள் போனா ஒரு லிஸ்ட் அனுப்பிடுவான். இவங்க புக் பண்ணி 3 நாள் ஆகிட்டு ஏன் வந்து நீ போட்டாங்க கேட்பான். அவருக்கு வந்து சிலிண்டர் வேற என்ன வச்சுருக்கேன்னு கேட்பான்.